ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம மீனால் படுத்துகிற கொடுமை தாங்க முடியலங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அண்ணன் சக்தியை கூட்டு வந்த சந்தோஷத்தில் நான் ஸ்வீட் செய்கிறேன்ற பேரில் இது ஒன்று கிண்டி வச்சுருக்கேங்க. கரண்டி கூட வெளியே வரல. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்தக்கோ வந்து ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி தப்பிக்கிறதுக்குள்ள உசுறு போகுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் யார் மாட்டினார்? நம்ம வாத்தியார் மாட்டினார். மாட்டினோடனே நீயும் வான்னு சொல்லி கேட்க என்ன ஏன் கோத்து விட்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாமியாரே எஸ்கேப்பா, எல்லாரும் என்ன கலாய்க்கிறீங்க போங்கன்னு சொல்லிட்டு மீனால் கோச்சிக்கிட்டாங்க. நான் எங்கள் அண்ணனுக்கு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோயோ வேணாமா, என் பொண்ணோட வாழ்க்கையில் நீ விளையாடாதம்மா, நான் என் மாப்பிள்ளைக்கு வேறு வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. செம்ம கலாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க. சரி விடுங்க, இந்த அளவுக்கு குக்கிங்கில் நீங்கள் மோசமாக இருப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது செல்வி கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது செல்வி தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. யார்ட்டடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா வெக்கலாம் படுறாளே, என்னடா அது இது அரிய வகை காட்சியப்பா, இதெல்லாம் மிஸ் பண்ணியாப்பா, பார்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது டாக்டர் மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பேச இவங்க வெக்கப்பட அவங்க அன்னைக்கு ஒரு கால போக சிவபூஜையில் கரடி நுழைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா என்னாச்சுப்பான்னு சொல்லி விஷயத்தை கேட்க, நாளைக்கு எங்கள் அண்ணன் பிறந்த நாள், அதுக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து உங்கள் அண்ணனுக்கு நான் மட்டும் தான் அழகாக தெரியணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சீக்கிரம் பேரை ஒன்றா சேர்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம சக்தி ரொமான்ஸ் பண்ணுறாரு. யார்? நம்ம வேலன். சக்தி வச்ச குழம்பு அப்படியே 5 கிலோ மிளகாத்தூள் அள்ளி போட்டிருக்க மாட்டேங்குது இந்த பொண்ணு. ஆனால் காரமே இல்லைன்றாங்க. தென்னரசு வேணான்னு கை கழுவிட்டு ஏஞ்சி போயிட்டாரு. கடைசியில் இது அமிர்தமாக இருக்குது, தெய்வாமிர்தமாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உருட்டுடா நீ பெரிய உருட்டுடா அப்படிங்கிற மாதிரி இருந்து கடைசியில் இவங்களுக்கு இடையில ரொமான்ஸை கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ